எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நாம வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பாகுபலி போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நான் வந்துட்டு அப்புறமா போடுறேன். இப்போ நான் வந்துட்டு இந்த வீடியோ போடலான்னு இருக்கிறேன். ஸோ பாகுபலி வந்துட்டு 101வது செலிப்ரேஷன். ஸோ இது வந்துட்டு இந்த எக்ஸிபிஷனை வந்து நாங்கள் வந்து பார்க்கறதுக்காக நான் முன்னாடி போயிருந்தேன். பட் முன்னாடி போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு போகலாமா போவானாமா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன், ஓகேவா, எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கண்ணில் கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த கண்ணுக்கு வந்துட்டு சரி பண்ண போகும்போது அந்த ஆப்ரேஷன் வந்துட்டு ஓகே எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே முடிஞ்சுச்சு. மத்தியானமே நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா போகலாமா, நீ வரியா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்துட்டு யோசிச்சுட்டு சரி ஓகேன்ட்டாங்க. எனக்கு ஓகேன்னு சொன்னதே கொஞ்சம் ஆச்சரியம் தான். பட் ஆனால் நான் வந்துட்டு எங்கேயுமே ஏற மாட்டேன், எதுவும் வரமாட்டேன். நீ ஏன்னா எங்கே ஏறிக்க என்னன்னு பண்ணிக்க, நான் அங்கே நிற்பேன் வா அப்படின்னாங்க. எல்லாம் பார்த்துட்டோன்னா வரலாம் அப்படின்னாங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் தலை சுற்றும் அப்படின்ட்டு, சரி ஓகே வா டன் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கள கூட்டிட்டு போனேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வியாவருது 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 வியாவருது. யாருக்கு முகம்? சொல்லுமா. அவ பிடித்த போல இருக்கா? எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் நாங்கள் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவலி கடைக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ பாவலி கடைக்கு நானும் மை மாமி மாமி ஸோ பாவலி கடைக்கு போயிட்டு என்னெல்லாம் இருக்குது ஏது இருக்குது. அண்ட் இந்த இடம் வந்துட்டு நிறைய இருக்குதான். ஸோ 101வது பாகுபலி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்காட்சி அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு ஒரு மீன், அப்புறம் வந்துட்டு ஒரு குருஸ் மாலை, அது வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ரொம்ப பெருசாக சூப்பராக செஞ்சுருந்தாங்க அந்த அண்ணன். ஸோ அதையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்பெஷலாக போகிறது. 101வது பாகுபலி பொருட்காட்சி குளுத்தரையில் நடக்குது வார 29ஆம் தேதி. அதுக்காக நான் ஒரு மீன் செஞ்சுருக்கேன். மீன் இது ஒற்றை தடி, இந்த தலை முதல் இந்த வால் வரை ஒற்றை பீஸு. இது என்ன மரம்னா புலாவு. அதான் மரம் மஞ்சள் இருக்குது, வார்னிஷ் கொடுத்துருக்கேன். வேறு கலர் கொடுத்தா அசிங்கமாக இருக்கும். இது தடி நெல்லி வெளியில் தெரியாது. ஒரே ஒரு வேலை தான் மிச்சம் இருந்து வேறு வீடியோ போட்டிருந்தேன். கண்ணு மட்டும் ஒட்டல, இது ஒட்டி மொத்த வேலையை முடிச்சாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. இதை நான் 2 ஸ்டாண்டும் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மீனை வைக்க வேண்டி, இந்த மீன் தரையில் வைக்க முடியாது, அதனால தான் ஸ்டாண்டு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் வைக்கேன். ஸ்டாண்டில் வச்ச பிறகு மீன் பார்க்க அழகாக இருக்குது. இது வார 29ஆம் தேதி நான் குளுத்தரை பாகுபலி பொருட்காட்சியில் கண்காட்சிக்கு கொண்டு வைப்பேன். நீங்கள் எல்லாம் வந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. பிடிச்சவங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வார 29ஆம் தேதி வார புதன்கிழமை குளுத்தரில் பாகுபலி பொருட்காட்சி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக நான் ஒரு ஜெவமாலை பண்ணியிருக்கேன். ஜெவமாலையோட நீளம் 9 அடி. இது மொத்தம் மரம். இந்த முத்தெல்லாம் 2 இன்ச்சு மரத்தில் செஞ்சது. கீழே உள்ள குருசு 1 அடி பக்கம் உண்டு, 1 அடி 1 இன்ச்சு, அதுவும் 2 இன்ச்சு வீதி உண்டு, மரத்தில் செஞ்சது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த குருசு பிடிச்சவங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த ஜெவமாலையை பார்க்கணுன்னா 29ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பாகுபலி பொருட்காட்சி. மொத்தம் 20 நாள் இருக்கும் குளுத்தரையில். அங்கே வந்து பாருங்கள். பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல நீளம் உண்டு, அழகாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி போனேன். பட் ஆனால் அங்கே எதுவுமே ப்ராப்பராக அடுக்கவும் இல்லை, எதுவும் பண்ணல. ஆனால் இப்போ எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. அண்ட் மட்டும் இல்லாமல் ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீம்ஸு அண்ட் வந்துட்டு என்னெல்லாம் பொருட்கள் இருக்கோ எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நாம் வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். நான் பார்க்குறேன், நீங்களும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எங்கள் அம்மா சிரிக்கிறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெள்ளத்தை காட்டி தர போகிறேன். இதுக்கு முன்னாடியும் காட்டியிருக்கேன். சூப்பரு. இந்த இடம் வந்து ஏற்கனவே நான் வந்துட்டு காமிச்சிருக்கிறேன். ஆனா தண்ணி எதுவும் இல்லாம இருந்துச்சு. இப்ப பாத்தீங்களா, வேற லெவல்ல வந்துட்டு தண்ணி அலை பாய்ஞ்சோன்னு இருக்குது.
வாவ். அங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அங்க இருக்குது, எல்லாம் சுத்திட்டு இருக்குது. எங்க அம்மா சொல்றாங்க இல்ல முடியாது. ஓகே, நாங்க வந்துட்டு இப்போ அப்படியே ஒரு வாக்கிங்கில் நடந்து போனோம் பாத்தீங்களா. நடந்து போனது ஏன் அப்படின்னா, வெட்டுமணி கோவில் இருக்குங்க இந்த மார்த்தாண்டத்துல, குளித்துறையில வெட்டுமணி கோவில் இருக்கு. ஸோ வெட்டுமணி கோவிலுக்குள்ள போயிட்டு நாங்க எல்லாம் ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நடந்து போகலாம். ஸோ நடந்து போறதுக்கான இடம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. பட் முந்தா நாள் வந்துட்டு இப்படி இந்த ரெய்னியா இருந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த இடத்துல வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால அதுக்கு போக முடியாது. இப்போ இப்படி போய் அந்த பாலம் தாண்டிட்டா அவ்வளவுதான், இடம் வந்துருச்சு. ஆனா நாங்க என்ன பண்ணோம், எங்க அம்மா சொன்னாங்க வேணாம் அப்படி போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து அப்படியே சுத்தி பாலம் வழி வந்து அப்படியே சுத்தி சுத்தி அங்க போனோம், சுத்தி தான் போனோம். ஸோ அதனாலதான் வந்துட்டு எங்க அம்மா சொன்னாங்க அப்படி போக வேணாம் அப்படின்னு. நாங்க சுத்தி போனதுனாலதான் இந்த வீடியோ அப்படி வந்துச்சு. ஸ்வீட்ஸ் எல்லாம் திறந்துட்டாங்க. ஐட்டங்கள் வந்துட்டு வந்தாச்சு, நடந்து போயிட்டே இருக்கிறோம். நீங்களும் நம்ம கூடவே வாங்க. பாத்தீங்களா வாகுபலி பொருட்காட்சி காண வரும் பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது ஜார்ஜ் அண்ட் சன்ஸ் கல்லறை ஜுவல்லர்ஸ். குமரி மாவட்டத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக ஜார்ஜ் அண்ட் சன்ஸ் கல்லறை ஜுவல்லர்ஸ் தூய்மை, நம்பிக்கை மற்றும் நம்ம வந்துட்டு இப்போ பாகுபலி பொருட்காட்சியில இருக்கிறோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் எல்லாம் இருக்குது, சூப்பர், எல்லாம் பயங்கரமா இருக்குது. ஸ்வீட்ஸ் எல்லாமே ஓபன் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. நான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போக போறோம். நைஸ், நல்லா இருக்குல்ல, வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற 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 லெவல். எல்லாமே கடை எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்க பாத்தீங்களா, இத வந்து அடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பெரிய ஆட்டோ எல்லாம் வருது. அல்வாஸ், ஷாப்ஸ், ஜூஸ், செருப்பு கடை எங்கம்மா இருக்கு வா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கீ செயின் எல்லாமே இருக்குது. எல்லாரும் வாங்க பாகுபலி எக்ஸிபிஷனுக்கு. பாத்தீங்களா, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வாங்கணும்னா வாங்க. உள்ள உள்ள நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து வாங்க வரந்தீங்கன்னா, ஷேடோஸ், ரெட் ஆம்லெட் எல்லாமே இருக்குதான். காடை முட்டை, காடை முட்டை, காடை முட்டை, காடை முட்டை, காடை முட்டை. இது வந்து உடம்புக்கு எனர்ஜி கொடுனது, இழுப்பு, கவம், சும, பாடி டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஆனா இதெல்லாம் செரிய முட்டை தான், செரிய முட்டை தான், ஓகேவா. ஆனா செரிய முட்டையை பார்த்து வலிய முட்டையை பார்த்து ஏமாந்துட கூடாது. ஆனா செருதா இருந்தாலும் ஸ்ட்ராங்கானது. பாடி டெவலப்மெண்ட், பாடியில டேமேஜ் எல்லாம் இருந்தா எல்லாமே போயிடும். பாட்டி இல்ல அத பொறிச்சு சாப்பிட கூடாது, அவிச்சுதான் சாப்பிடணும். இங்க பொறிச்சு தருவாங்க. வீட்டுல கொண்டு போய் ஒரு 10 கிலோ வாங்கணும். இங்க இருந்து பாவாலியில இருந்து 10 கிலோ வாங்கி வீட்டுல கொண்டு போய் வாரத்துக்கு ஒரு 5 எண்ணம் வச்சு போடணும். கொஞ்சம் குருமிளகு பொடியும் வச்சு அப்படி லைட்டா தூணா போதும். கொஞ்சம் அப்புறம் வந்து வாவலியில வந்து நிறைய பொருட்கள் இருக்குது, என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு நிறைய இருக்குது. இந்த ஃபீலிங் உள்ளவங்க எல்லாமே வந்து பாகுபலியில வாங்க, கண்டிப்பா வந்து சந்தோஷமா போங்க. பாகுபலிய காண்றதுக்கு நிறைய இருக்கு. ஆனா மழை பெய்யும், நீங்க மழையை பார்த்து பயந்துட கூடாது.
சரி நான் ஷேடோஸ்ல வந்துட்டு வாங்க எல்லாமே இருக்குது. சூடான தரமான எல்லாமே இங்க இருக்கு. வாங்க வாங்க வாங்க. ஆ சரி சரி ஆ சரி 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 சாவடிச்சானுங்களே. ஓகே சோ இங்க பாருங்க, இங்க பாருங்க 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 பாருங்க. பரவாயில்ல. அங்கதானே. சோ எல்லாம் பேசி 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 வந்து 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 என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன எங்கேயோ ஒரு தவறான பாதையில கூட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி. அந்த அவுட் என்ட்ரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இன் அவுட். ஸோ இன் என்ட்ரன்ஸுக்கு போகாம அவுட் என்ட்ரன்ஸுக்கு நாங்க போயிட்டோம். பேசி 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 சுத்தி 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 வெளியே இருக்கிற கடையெல்லாம் பார்த்து 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 அப்படி வந்துட்டோம். இது எப்படின்னா, நேரா போயிட்டு ஒரு ரூட்ல வந்துட்டு கொஞ்சம் உள்ள போனோம். அங்க உள்ள போகாம இங்க வந்துட்டோம். ரைட் அடிச்சிட்டோம். ரைட் அடிச்சு போனதால அவுட் என்ட்ரன்ஸ்ல வந்து அப்படியே இந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு தான் அந்த வழி வச்சிருக்காங்க. ஆனா நாங்க அவுட் என்ட்ரன்ஸுக்கு தான் வந்தோம். அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் சொன்னாங்க, இல்ல இப்படி உள்ள போக கூடாது, அப்படித்தான் உள்ள போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அமௌண்ட் கட்டணும்ல. ஸோ அதனால அப்படி வந்துட்டு அங்க சுத்தி மறுபடியும் சுத்தி போகும்போது அதான் பேசுனாங்களே, விடவே இல்லை. மறுபடியும் வந்துட்டு சேனல் நேம் என்னது ஏது அப்பெல்லாம் கேட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், மாஸ்டர் ஆஸ்கின்னு நம்ம சேனல் நேமு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களான்னு தெரில. ஸோ பேரு மறந்துருப்பேன் கண்டிப்பா. அது உண்மை. ஆனா ஓகே. ஸோ அவங்க பேசுனது கரெக்டான விஷயங்கள் தான். அண்ட் அதை நானும் இதுல இன்புட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் உள்ள போய் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் நான் உங்களோட பேசி பேசி நான் அப்படியே வந்துட்டேன் நானு. பாருங்க பாருங்க பாருங்க. இதான் வந்துட்டு பாகுபலி வான கடத்து. நான் என்ன சேனல காட்டினா போய் அடிச்சு சேனல காட்டினா ஜாலியா பேசுவேன். இதான் வந்துட்டு பாகுபலியில உள்ள போறது, அதுக்கான டிக்கெட்டு. சோ உள்ள வர வேண்டாம் மாதிரி இருக்கு. உள்ள வந்தாச்சு உள்ள வந்தாச்சு. நிறைய ஐட்டம் இருக்குது. நான் வரம்போ இதெல்லாம் இல்ல. இப்ப வரம்போ இதெல்லாம் ஒரு இடம். இதாங்க பாகுபலி கண்காட்சி. சூப்பரா இருக்கு. ஆச்சு அது இது நடத்துறது சத்தம் அதிகமா பவர் குறைவான டென்ஷன் வேண்டாம். மார்த்தாண்டம் சாந்தி ஒரு நல்ல பயணத்தை நல்ல தரமான டயர்கள், ஸ்டைலான அலாய் வீல்ஸ், அதிநவீன கோட்டை வீல் ஆய்வுகள், தொழில்முறை ஆலோசனை மற்றும் சிறந்த சேவை, இவை அனைத்தும் ஒரே இடத்தில். JR Travels, NH47 Marthandam Main Road, Sangli, Kanjapura. Phone 73731-35135. நல்லா இருக்குல்ல. ஆமா பிரைஸுக்காண்டி இதெல்லாம் மரத்துல இருக்கு. பெரிய குத்து விளக்கு கீழே பாரு. எலும்பு கூடு
அபார்ட்மெண்ட் சில இது யாரும் தெரியுதா சமந்தா எப்பெல்லாம் எடுத்திருக்காரு அப்துல் கலாம் தவறு கப்பல் Insurance accident claim and cashless facility. Instead of all of the skills, you will focus by water cash and zero facility. Free payment and கண்ணாடி பீஸ்ல ஸ்டார் நிறைய ஐட்டம் இருக்குடி நிறைய ஐட்டம் இதுக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் பெருசா இருக்காது ஆனா பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு கண்டி கொடுக்கணும் மாதிரி இருக்கும் பயங்கரமா இருக்கு சிஎம் அப்புறம் தோணுது ஒரு குருசு மலை பெருசு நம்மள உயரத்தோட அடி பெருசு அடுத்து வந்துட்டு ஒரு மீன் அந்த இந்த ஒரு அடி கட்டை இருக்குதுமா அதுல மீன் ஒரு துண்டு சூப்பரா இருந்தது ஓ ஏன் என்னாச்சு எப்படி வேணா இறங்கி போக வேண்டியதான் வெள்ள சட்டை இங்க பாரு கடைசி கட்டமா நாம வந்துட்டு குளித்துறைக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்தோன்ட்டு பேன் இருக்கிறோம் அண்ணா சின்ன இல்ல அண்ணா உள்ள காத்து மாதிரி ஆடியான பாரு இந்த வா இன்னைக்கு உள்ள ஒண்ணு ஏட்டும் வா அம்மா எங்கம்மா செல்ல அம்மா வாமா ஓகே நாம வந்துட்டு இப்ப இங்க வந்தாச்சு ஃபுல்லா ரைட்லாம் பாத்தீங்கன்னா மட்டும் பயங்கரமா இருக்கு யானை ராட்டு சுத்துது கப்பல் மேல வெண்டருது சோ இந்த ரைடு நம்ம போலான்னு தோணுது எம்மா சென்னை கேளுமா இதே மாதிரி வாய்ப்பு கிட்டாது சென்னை கேளு எல்லாத்துலயும் யார வேண்டியதான் இங்க பாத்து எரிஞ்சு இதுல யாருவோமா குழந்தை பச்சை குழந்தை கபடி விளையாடு ஸோ கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா வந்துட்டு அதுக்கு வரவே இல்லைங்க எந்த ரைடுமே வந்துட்டு அவங்க ஏறவே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டால் எனக்கு தலை சுற்றும் நான் வேணாம் வரலன்ட்டாங்க ஆனால் எனக்கு அந்த கிரைண்டர் மாதிரி சுற்றுது பார்த்தீங்களா எனக்கு அதில் போகணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு ஏன்னா அது ஒரு ஃபிசிக்ஸ் தான் ஸோ அப்படி சுற்றும்போது வந்துட்டு ஒரு டைமில் நாம் அப்படி காதில் ஒட்டி இருப்போம் ஸோ அதுதான் ஸோ அதுக்கப்புறம் போகலான்னு முடிவு பண்ணி அப்படி இப்படின்ட்டு சண்டை போட்டு காசை வாங்கி நான் போயிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏன்டா போனோம் அப்படின்ட்டு ஆனால் செம்ம நல்லா இருந்துச்சு ஏன்டா போனோம்னா நல்லா இல்லைன்னு கிடையாது நல்லா இருந்துச்சு தலை கிருக் 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 அப்படி சுற்றி இருந்துச்சு ஸோ அதுதான்
நம்ம வந்துட்டு இந்த ரைடுக்கு வந்தாச்சு. தெரியல, இந்த பேடியாட்டம் இருக்கு, தலைகரக்கமானு தெரியல. வீடியோ வேற பிடிச்சணுமா, அதான் பேடியா இருக்கு. ஓகே தாத்தா யார் யாரு கூட வெள்ள சட்டை. அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். ஓகே, கடவுள் இருக்காரு குமாரு. ஐயோ இறங்குதண்டா. நானும் இறங்கிட்டு போறேன். நான் ஒருத்தருக்கா மறுக்க ஒட்டுறேன். உண்மையிலே 100 ரூபாய்க்கு ஒருத்தர் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். அங்க வந்து கிடக்குதான் மாறிக்கிடு. சுத்துது guys. அவ்வளவுதான், வேற லெவல்ல இருக்கு. தலை இறங்குது, அப்படி ஒட்டிரு, தலை சுத்துது. இருக்கு 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 பாடுதான். தலை சுத்தி இருக்கும். அடுத்த ரைட் ஒரு ஆளுக்கு சுத்தம் இல்ல, அது பயங்கரம். ஆனா
இந்த இதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஆடியோ கட் ஆகிடுச்சு, யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இங்கே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே போயிட்டு வரும்போது இடத்துலலாம் ரொம்ப பயமுறுத்திட்டானுங்க. ஆனால் சவுண்ட் இது இல்லை அப்படிங்கிறனால வந்துட்டு கிளியராக லைக் கேட்கல. மற்ற மாதிரி கேட்டிங்கன்னா உள்ளே நல்ல ஸ்கெலட்டன்ஸ் அண்ட் வந்துட்டு மந்திரவாதிங்க உள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி. ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருந்துச்சு. நான் அப்படியே எனக்கு கண்ணு தெரில, நான் தடவி எங்கே போகிறதுனே தெரியாமல் அப்படியே போயிட்டுருந்தேன். பார்த்தீங்களா எலும்பு கூடு இருக்குது. இதுதான் இது வந்துட்டுலாம் பயமுறுத்திட்டானுங்க. என்னால் நிற்க முடியல, கேமராவும் பிடிக்க முடியல, நான் அப்படியே ஓடிட்டேன் நான். ஸோ அந்த டைமில் நல்ல வேலை ஆடியோ கட் ஆனது. ஏன்னா சவுண்ட் அந்த மாதிரி இருந்திருக்கும், நீங்களும் பயந்துருப்பீங்க. இப்போ இதை பாருங்களேன், பாருங்கள் 1 2 3 அதாவது எனக்கு உயிரே இல்லை. நான் மறுபடியும் எட்டி பார்த்தேன், மறுபடியும் தூக்குறானான்ட்டு. அப்புறம் அங்கே பார்த்தா சைடில் உட்காந்துருந்தானுங்க. அந்த பாருங்களேன். ஸோ அவனுங்களும் டென்ஷன் ஆகிட்டாங்க, அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறுபடியும் இங்கே இந்த ஒரு சைடில் தான் வந்துட்டு ஒருத்தன் இருந்தான், பயமுறுத்திட்டே இருந்தான். உட்காந்து கம்ம இதாகிடுச்சு. இதில் வந்துட்டு இந்த ஏதோ மண்டோடு எலும்பு கூடு எல்லாமும் இருக்குங்க, போனத்தை பிரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கிற மாதிரி. இந்த நம்ம காஞ்சூரிங் படம் பார்ப்போம், ஸோ அந்த மாதிரி அந்த மேட்டர்ஸு. ஸோ அப்படியே உள்ளே போனீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே பாருங்கள், நல்லா தான் இருக்கிற மாதிரி இருந்தால் திடீர்னு பயமுறுத்திட்டான். அடங்கும். நான் அவரோட மூஞ்சியை பார்த்துட்டு இருந்தேனா, ஸோ பயந்துட்டேன் நான் அப்படியே வெளில வரும்போது. அப்படின்னு வெளில வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதான் அந்த ரைடு அது பண்ணுவாங்கல்ல, ஸோ அது அப்புறம் வந்துட்டு குழந்தைங்க விளையாடுறது இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தேன். ஸோ இந்த ரைடு போகிறதான் ஆசை. நம்ம அம்மா அங்கே ஒதுக்கி விட்டுட்டு மரணக்கிணறு பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா விடமாட்டாங்க மரணக்கிணறு பார்க்க, அதனால மரணக்கிணறு பார்த்துக்கிறோம். ಅದು ನಮ್ಮ ಚಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಂಭ್ರಮವನ್ನು ಸರ್ಕಸ್ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ತಮಿಳುನಾಡಿಗೆ மரணக்கிணறு பார்க்க போறோம். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அதனாலதான் பார்க்க போறேன். இல்லைன்னா இதெல்லாம் நான் பார்க்கவே போக மாட்டேன். எங்க அம்மா பார்த்தா இப்ப கரெக்டா கண்டுபிடிச்சு. ஐட்டங்கள் யாரும் இன்னும் வரல, யாரும் இன்னும் தொடங்கல. தொடங்கிச்சுன்னு சூப்பரா இருக்கும். சவுண்ட பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்து நிற்கிறது. இன்னும் ஒன்று தொடங்குதானு இல்லை, பார்ப்போம். கார் இருக்கு, பைக் இருக்கு, எல்லா ஐட்டமும் இருக்குது. ஆனா ஆளோ இன்னும் வரணும் இல்லை. சவுண்டு
இது செம்ம வியூவா இருக்குங்க. இந்த வியூ வேற லெவல்ல இருக்கு. எங்க அம்மா அங்கேயே இருக்காங்க. எங்க அம்மா என்ன பிறந்து கட்ட போறாங்க உண்மையிலே. ஓடுது. செம்மையா வந்து தலையை சுத்திட்டு இருக்காப்ல. இதை பார்த்தனாலே தெரியும் யார் காலு கை என்னெல்லாம் தூக்க முடியுமோ தலையை தூக்குறாப்புல. அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். மரணக்கிணறு வேற லெவலு. பாட்டு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சது பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. நான் வந்துட்டு இது பார்க்கணும்னு நினைக்கல, ஆனா பார்க்க நல்லா இருக்கு. ஸோ அடுத்த ரைடு வந்துட்டு வருமானு தெரியல. ஏன்னா வந்துட்டு இன்னும் பெட்டரா பண்ணலாம். இவனுங்க வந்து டைம் ஆகுறானுங்க. வந்தோன்னா சுத்தினே இருக்க வேணாமா, அப்பதானே பயங்கர மாசா இருக்கும். என்ன பண்றது? எங்க அம்மா ஓடிவா 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 டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சு கேட்குறாங்க. 80 ரூபா கொடுத்துட்டு இது மட்டும் பார்த்துட்டு போக முடியுமா? ஸோ நானும் பாக்குறேன். ஆனா இங்க வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல. நிறைய ஐட்டம் இருக்குது, புல்லட்டு காரு எல்லாமே இருக்குது. ஆனா இன்னும் வரமாட்டேங்குது ஒன்றும். ஸோ வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். நம்மளும் வந்துட்டு ஜாலியா பார்த்துக்கிட்டு டைம் போனது தெரியாது. உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். ஆனா எப்ப வரும் அதுதான் மேட்ரு. அம்மா வர கால் பண்ணிட்டே இருக்காங்க. 80 ரூபா போனா போதுன்னு கிளம்பிடலாமா, இல்ல அடுத்த ரைட் நம்ம போனதும் வந்துருவானுங்களா, இன்னும் புரிய மாட்டேங்குது. ஆட்கள் ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் பெருசா ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல. நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது.
ஸோ கடைசியா எல்லாரோடையும் பார்த்தாச்சு, எல்லாரோடையும் என்ஜாய் பண்ணியாச்சு. இங்க வந்துட்டு பாக்குறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. நாம வந்துட்டு இப்போ சும்மா எல்லாரோடும் பார்த்து சுற்றி பார்த்துட்டு அவ்வளவுதான் கிளம்ப போறோம். ஸோ நீங்களும் வந்துட்டு வாங்க, நாம கண்டிப்பா வந்துட்டு வேற ரைடு வேற விதமா வந்துட்டு என்ஜாய் பண்றதுக்கு வேற எதுவும் இல்லை. ஸோ நார்மலா வந்துட்டு இந்த ரைட்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணனால நாம நேரம் வந்துட்டு கிளம்ப போறோம். ஓகேவா? ஸோ அப்புறம் வேற என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு அந்த மீன் இருக்கு பாத்தீங்களா, அந்த மீனும் அந்த அது பேர் அந்த குருசு மாலை அதையுமே காணும். அது எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. இட் மீன் என் கண்ணுக்கு தெரியலையா இல்ல அது இங்க தொங்க விட்டுருக்கானுங்களான்னு தெரியல. ஸோ போகும்போது அது இருக்கான்னு பார்க்கணும், கேட்டு பார்க்கணும். ஸோ கேட்டு பார்த்துட்டு நான் கண்டிப்பா சொல்றேன். நான் அதை இன்ஸ்டாகிராம்ல பார்த்து அது தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ பார்ப்போம். பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மரணக்கிணறு இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த மரணக்கிணறு வந்துட்டு நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது உள்ள ஏறி. ஓகேவா? ஸோ அப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ள போய் பார்க்குறேன். பார்க்கும்போது வந்துட்டு 80 ரூபா கொடுத்து போயிட்டேன். போகும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்க அம்மா வந்துட்டு நான் சொல்லாம தான் போனேன். எங்க அம்மா ஒரு ஓரமா விட்டுட்டு நான் சொல்லாம போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆக ஏன்னா ரொம்ப டைம் ஆயிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து ரொம்ப ஒரு க்ரௌடு செட் ஆஃப் உள்ள சேர்ந்தாதான் உள்ள ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல. ஒரு பைக் ரைடு மட்டும் போட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற எதுவும் பண்ணல. ஸோ எனக்கு வந்துட்டு 80 ரூபா கொடுத்ததுக்காக நிக்கிறது முக்கியமா இல்ல அம்மா கிட்ட போறது முக்கியமான்னு கேட்டா நான் அம்மாட்ட போயிட்டேன். 80 ரூபா போனா போட்டோம் அப்படின்ட்டு. எல்லாரும் என்ன பார்த்தாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்னடா அது இவன் போயிடுறான் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா வர சொன்னா அவங்க வரமாட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அங்க 80 ரூபா போனா போட்டோம் அப்படின்னு நான் கிளம்பி போயிட்டேன். போயிட்டு அங்க போய் பார்த்துட்டு அந்த மாலை அந்த மீன் இதெல்லாம் தேடினேன். ஸோ ஒரு செட் ஆஃப் என்ட்ரியில டிராயிங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, இன்னொரு செட் ஆஃப் என்ட்ரியில தான் இதெல்லாம் வச்சிருக்காங்க, இந்த அவுட் போற இடத்துல. ஓகே, வெளில போற இடத்துல. அப்ப நான் வந்துட்டு சரி பார்த்தேன். பார்க்கும்போது வந்துட்டு ஓகே சூப்பரா இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு அந்த ரூபன் அப்படிங்கிற அந்த ஆர்டிஸ்ட் ஸோ செமையா பண்ணியிருந்தாப்புல. அவர் வந்துட்டு இந்த கிராஃப்ட் பண்றது ரொம்ப அவருக்கு பிடிக்கும் போல. ரொம்ப சூப்பரா இருக்குது அந்த மாலை அந்த மீன். நல்லா இருந்துச்சு. நான் பார்த்துட்டேன். நான் ரீல்ஸ்ல பார்த்ததை நேர்ல பார்த்துட்டேன். ஸோ அது ஒரு ஹாப்பி. அண்ட் வந்து நீங்களும் வந்துட்டு அதை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய குளித்துறை வாவொலி கடையில போய் பாருங்க. மேப்ல போட்டாலே வந்துடும், பிளேஸ் லொகேஷன் வந்துடும். குளித்துறை வாவொலி கடை, பாகுபலி கடை கண்டிப்பா வரும். ஸோ ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இதுதாங்க அது இன்ஸ்டாகிராம்ல பார்த்த மீன். மீன் குருசு மாலை அண்ணா இருக்கு பாத்தீங்களா. அவ்வளவுதான் காரியங்கள சிறப்பா முடிஞ்சு. சரி பண்ணிட்டேன் உனக்கு. அடிங்க வரல, அடிங்க, அடிச்சு தள்ளுங்க. கரும்பு ஜூஸ். அப்புறம் கடைசியா எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு ஒரு கரும்பு ஜூஸையும் போட்டுட்டு அங்க வந்துட்டு தேனீக்குழல் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 200 ருபீஸ் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஜாலியா எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு இந்த ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு கிராண்டா இந்த எக்ஸிபிஷனை நான் என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காம நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல குளித்துறை அப்படிங்கிற பிளேஸ்ல வந்துட்டு பாகுபலி எக்ஸிபிஷன் அப்படிங்கிறத வந்துட்டு பாருங்க. ஏன்னா 2026 வந்துட்டு இந்த தடவை ரொம்ப மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் 2025 நான் போகல, 2024 நான் போனேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த டைம் வேற லெவல்ல இருக்குது. அதுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ள. பட் நான் அதெல்லாம் போகல. காரணம் என்னன்னா எங்க அம்மா வந்துட்டு வா 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 போவோம். சரி நானும் அப்புறம் வேற வழி இல்லாம கிளம்பிட்டேன். ஸோ இதான் அங்கே நடந்துச்சு. ஸோ யாரும் தப்பா எல்லாம் எடுத்துக்காதீங்க. இல்லைன்னா வந்துட்டு இன்னும் நிறைய கவர் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட 2 hour
1.5 ஹவர் போயிருந்தா கூட பத்தாது. ஸோ அப்படி நேரமாக கறங்கியிருப்பேன். ஏன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாம் டிலீட் பண்ணி தான் நான் இதே வந்து எடுத்தேன். ஸோ இதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் திரும்ப வேறு வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும். ஸோ யா அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஸ்டர்